ஏன்னா விஜய் டிவி உங்களுக்கு என்னடா வந்து மற்ற ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் மேலே இவ்வளோ காண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. லிட்ரலி இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்ந்தே இருக்காங்க. என்னடா இன்னொரு காதல் பறவைகளா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து பழகிற வரைக்கும் நல்லா பழகிட்டு அவங்கள அந்த தர்ஷிகா சண்டையப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பா இல்லை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்கறதுக்கு முன்னாடியே வரிஞ்சு கட்டிட்டு போயிட்டு நின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே முதுகுல குத்துற ஒன்றும் எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டென்ட் அப்படின்னா இன்றைக்கி ஹாட்ஸ்டார் போய் வந்து சீக்கிரமே விட்டுட்டான். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 9:02 விட்டுட்டான். நீ யாடா விடுற அப்படின்னு சொல்லி டெய்லி 10:30 11 1.5 மணி நேரம் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 12:30 விடுவான். எப்போ பார்த்து எப்போ ரிவ்யூ பண்ணுறது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டான். தெய்வமே இந்த மாதிரி டெய்லியுமே சீக்கிரம் விடு. கண்டென்ட் இல்லாத அன்னைக்கெல்லாம் சீக்கிரம் விடுவேன். கண்டென்ட் இருக்கிற அன்னைக்கு நாய் மாதிரி சொல்லிட்டு காக்கா வைக்கிற அப்படிலாம் பண்ண விடாத. பார்த்தீங்கன்னா நாயின்னு சொன்னால் எத்தனை நாய் கற்றுது பார்த்தீங்களா, என்னோட சேர்த்து எத்தனை நாய்கள் கற்றுது பார்த்தீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நீ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலோட கேப்டன்சி, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்டு இவங்க சௌந்தர்யாவோட ஃபைட்டு, முத்துக்குமரன் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை விட்டு கொடுக்குற விதங்களாக இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. யார் வெளியில் போப்பாரா அப்படின்றதே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். கேப்டன்சி டாஸ்க்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜியை வச்சு ஒன்று முடிவு பண்ணியிருந்தாங்க. யாரோட வெயிட் வந்து தூக்கிட்டு போய் போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. 400 kg சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கும்போது யாராருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பின்னாடி என்னன்னு சொல்லும்போது முத்துக்குமரனுக்கு மஞ்சரியும் ராணவும் வந்தாங்க. ஆனால் ராணவ் முன்னாடியே வந்து விஜய் விஷாலுக்கு கொக்கியை போட்டு அவங்க கூட பேசி வச்சுட்டான். எப்போ வேணால் ஓடி போயிடுவான். அந்த மாதிரி ஜாக்லினுக்கு ஆவரேஜாக நிறைய பேர் தீபக், பவித்ரா, ரயான் அண்டு இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா ஜெஃப்ரி வந்து அந்த சைடு போனதான் எனக்கு ஆச்சரியம். அவன் எப்போவே இந்த கோவா கேங் வேணாம், நான் வந்து தனியாக வந்து கொடி நாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சௌந்தர்யா அவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த இடத்துல. வந்து விஜய் விஷால் எல்லாத்தையுமே கொண்டு விட்டுட்டு இருக்காரு. முத்துக்குமரனும் ஜாக்லினும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதாவது வந்து 2 ரவுண்டு வரைக்கும் உன்னால் எத்தனை பேரை விட முடியுமோ போய் விட்டுரு. அப்படி விடலை அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இவங்க 2 பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஜாக்லின் கபான்னு போய் விட்டு போய் பவித்ராவை கீழே தள்ளி மேலே தள்ளி விட்டுட்டாங்க. இங்கிட்டு பேர் ரஞ்சித்தை கபான்னு கீழே விட்டு அந்த மாதிரிலாம் இங்கிட்ட 2 பேருக்கு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் போய் தனியாக உட்காந்துட்டார். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டாக ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் வந்து ராணவ் இங்கே நிற்கிறான், மஞ்சரி நிற்கிறான். அந்த மஞ்சரியை விட ராணவ் ஏறி இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லின் வின்னு. அந்த இடத்துல அவன் 2 டைம் வந்து கண்காடி பேசி வச்சுட்டான் விஜய் விஷால். அந்த இடத்துல கரெக்டாக காயை நவுத்தி பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து அவன்கிட்ட ஏறி போயிட்டு ஜெயிச்சிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூலில் வந்து ஜாக்லின் வந்து தோத்துட்டாங்க. சப்போஸ் எனக்கு ஜாக்லின் கேப்டன் ஆகிருந்தாங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து வேறு மாதிரி ஒன்று நடந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருந்துச்சு. அப்புறமேட்டு ஓப்பன் நாமினேஷன் இன்னைக்கு வந்து நடந்துச்சு. அதில் வந்து டப்பா வந்து இன்னமும் திருந்தலமாமா இதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அவனை எப்போதுமே நம்பவே முடியாது. திடீர்னு வந்து அந்நியனாக இருப்பான், திடீர்னு அம்பியாக இருப்பான், திடீர்னு என்ன கேரக்டர்னே தெரியாது. அவன் பேசுகிறதா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். ஆனால் இன்றைக்கி வச்சு நாமினேஷனில் வச்சு அடித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் வச்சு அடின்னு அடித்தாங்க அவனை. உங்களுக்காக நீங்கள் அப்படி போட்டு மூஞ்சியெல்லாம் மாற்றி சூப்பராகவே பண்ணாங்க. அதனால் வந்து அருண் இன்னைக்கு வந்து கரெக்டாக நாமினேட் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே நாமினேட் ஆனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து ஒரு வார்த்தையை போட்டாங்க. அவங்கள பயன்படுத்துகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு தேவைன்ற போது இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டாப் மாதிரி ஒரு விஷயத்த கொளுத்தி விட்டாங்க. அது ஜாக்லினால் தாங்க முடியல. ஜாக்லினால் ஏன் தாங்க முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஜாக்லினுக்கு பர்டிகுலராக ஜாக்லின் நடந்தபோது இந்த அம்மா வாய் கைகாலெலாம் வச்சுக்கிட்டு இல்லாமல் அவங்கள ஒம்புழுக்கிறதா இருக்கட்டும், ஊழையிடுறதா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், அப்படி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு நான் தான் ஜாக்லின்ற மாதிரி இறங்கி பண்ணது. அதெல்லாம் ஜாக்லினுக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த கோவா கேங் இருந்தபோது கோவா கேங்கை போட்டு பொலன்னு பொழந்தால ஜெஃப்ரி அவன் ஓடிட்டான். போயிட்டு இவங்களே நாமினேட் பண்ணுறான். ரயான் இன்ன வரைக்கும் இவங்களுக்குலாம் பஞ்சாயத்து பண்ணுறதுல ஒரு அவன் பாட்டுக்கு இருக்கான். அவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அந்த மாதிரி சொல்லவும் ஜாக்லினால் தாங்க முடியல. அதனால்
அழுகிறது, திரும்பி வந்து சேர பார்க்குறாங்க. 3 தடவை பேசிட்டாங்க, அப்படி இருந்து வேலைக்கே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு காதல் கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பிரச்சனை தனியாக வச்சுருவோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய விஷயத்த லைவில் நடந்த நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா எபிசோடில் காமிக்கவே இல்லை, எல்லாத்தையுமே கட் பண்ணானுங்க. இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டு மன்மதராசாவாக இருக்கட்டும் நிறைய பாடல்கள் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜாக்லினும் முத்துவும் கை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்காண்டி கேப்டன்சி டாஸ்க் வந்து 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. ஜாக்லின் முத்துக்காக விளையாடுறாங்க, முத்து ஜாக்லினாக விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து நம்ம ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணோன்னே முத்து வந்து திரும்பி பண்ணுறாரு. இப்போ ரஞ்சித்காகன்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ ஜாக்லினுக்காக தான் பண்ண மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அருணுக்கு போன வாரம் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ஏன் அவன் அப்படி தான் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், போய் சாப்பிட்றா இறங்குடான்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், போன வாரம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. முத்துக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அருணை போட்டு அடிக்கிறாங்க. ஒன்றும் புரிகிற மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட காதல் கண்டென்ட் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா இந்த 18+ வேலையை வந்து விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் பண்ணி வெளியில் போனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு, நம்ம முத்துக்குமரனும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு. கண்டிப்பாக வந்து டாப் 5ல 2 பேருமே இருப்பாங்க. அதில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த லவ் பண்ணுறாங்க, இவங்க கூட அஃபெக்ஷன் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக விளாட்றானுங்க, அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் கேமை பாதிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் எல்லாரோட இது. அப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 அணிகளாக இருக்கு. ஒரு அணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின், தீபக், ரயான் இவங்கெல்லாம் ஒரு அணிகளாகவும், பவித்ரா அப்பப்போ ஒரு கேமியோ பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் இருக்க மாதிரி தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அருண் ஆல்ரெடி விஜய் விஷால் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பான், கைப்பாவையோ சொம்பா சுற்றிக்கிட்டு இருப்பான். அல்ல அவங்க இந்த கவுண்டம்பாளையம் அவரெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எந்த எதுலையுமே சேர்த்துக்க முடியாது அவர். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சௌந்தர்யம் அப்பப்போ கேமியோ பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்காங்க. 2 அணிகளாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அப்பப்போ கேமியோ பண்ணுறாங்க. இங்கிட்ட ராணுவ அப்பப்போ இருக்கான், திடீர்னு இவங்களுக்கும் சொம்படிக்கிறான். அவனை என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 11 பேர்கள் வந்து 11 10 பேரான்னு தெரியல, நிறைய வீட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் வந்து விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரியை தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஓட்டிங்கில் பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து நம்ம தலைவன் வந்து முத்துக்குமரன் தான் இருக்காரு. அடுத்து சௌந்தர்யா இருக்காங்க, அப்புறமேட்டு ஜாக்லின், அருண், அதுக்கப்புறமேட்டு வரிசையாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னைய பொறுத்தவரைக்கும் கடைசி இடத்துல வந்து கணிசமான ஓட்டுகள் இல்லாமல் ரொம்ப தொத்திக்கிட்டு இருக்குது. இவங்க 4 பேர் வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்டம்பாளையம் தொத்திக்கிட்டு இருக்காப்புல, சாமி வந்து ரஞ்சித் அவர்கள் தொத்திக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இப்போதைக்கு இருக்காங்க, மேபி அவங்க மேலே போகலாம் அப்படின்றதான் என்னோட கணிப்பு. ஏன்னா டேஞ்சர் ஜோனில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித் அவர்கள், நம்ம அன்ஷிதா, அப்புறம் ரயான் இவங்கெல்லாம் இருக்காங்க. மஞ்சரி மேபி ஓட்டிங் விழுந்துரும் அப்படின்றதான் என்னோட கணிப்பு. மேபி இல்லைன்னா கூட டேஞ்சர் ஜோன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் பெண் வெளியில் அனுப்பணும் அப்படின்னா ரஞ்சித்தும் அன்ஷிதாவும் கண்டிப்பாக காலியாயிருவாங்க. அப்படி இல்லை ஒருத்தர் மட்டும் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரஞ்சித் வெளில போயிடுவார். ஏன்னா இந்த வாரம் அவர் வந்து யாராலையுமே காப்பாற்றவே முடியாது, அப்படி தான் தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாப்பிங் டாஸ்க் நடந்துச்சு. எதுவுமே ஒரு கண்டென்ட் சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லை, 3 கண்டென்ட் தான். இன்றைக்கி இந்த எபிசோடு எப்படியாச்சும் தேர்த்தியறணுமே பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. 70 நாளாகி இவனுங்கள்ட்ட பிக் பாஸ் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏதாச்சும் கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதோ புதுசாக ஒரு டாஸ்க் வேற வருதான், இந்த டால் ஃபேக்ட்ரி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது அசீம் சீசனில் வேறு லெவலில் இருந்துச்சு, இந்த சீசனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த வாரம் யார் வெளியில் போகிறா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா, இல்லை வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு வந்து அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் தொடருவார்களா, இல்லை வந்து அகைன்ஸ்டாக போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.